அடுத்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க 2023-24 8வது கேள்வி. இதெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணப்பட்ட கேள்வி. இப்படி நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம். 8வது எம்சிக்கு இது. சரி, நீங்கள் இதில் பார்க்கலாம் திரையில் எம்சிக்குவை வாசிக்கிறேன். CH3CH2Br அதில் அந்த சிக்கு பதில் ஒரு கோடு போட்டிருக்கு. இது CH211CHF அதில் சியில் ஒரு கோடு, அது CH211CHCl HC ஆகியவற்றின் கீழே கோடிடப்பட்ட கார்பன் அணு மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் வரிசை யாது? மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் வரிசை என்று சொல்லும்போது இதில் என்னத்தை அடிப்படையாக உண்மையாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுன்னா, மின்னேத்தன்மை வித்தியாசம் என்று பார்த்தோம்னா முதல்ல பாருங்க, இதில் எங்களுக்கு எந்த தந்திருக்காங்கன்னா CH3C இதில் வந்து H2 என்று போட்டு இது என்ன செஞ்சுருக்காங்க, பிஆரோட இது இணைஞ்சிருக்கு உண்டு. அடுத்தது வந்து CH211C H என்று போட்டு இதில் ஒரு F என்று வந்திருக்கு. எப்படி எழுதுவோம், இது F, இதில் ஒரு H ஒன்று வந்திருக்கு. இதையும் நாங்கள் மாறி எழுதுவோம். இதான் அந்த பிஆர். அடுத்தது பாருங்க, CH2C இதில் ஒரு ஹெச்சும் இதில் ஒரு சிஎல்லும் வந்துருக்கு. அடுத்தது பாருங்க HC F இதுக்கு இந்த சிக்கு இதுக்குள்ள கோடு, இந்த கோடு, இதை HML போட்டு இதுக்கு ஒரு கோடு, இதுலேயும் ஒரு ஹெச், இதுக்கு கோடை போட்டோம்னா இதுலேயும் ஒரு ஹெச் ஒன்று போட்டுரும். இப்போ என்னென்றா எல்லாரும் மின்னழுத்தன்மை வித்தியாசம் அதிகரிக்கும் வரிசையை பார்க்கட்டாம்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகரிக்கும் வரிசையை பார்க்கும்போது நேரடியாக எங்களுக்கு இப்போ மின்னழுத்தன்மை வித்தியாசம் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் எங்களுக்கு ஒரு இதொன்று தெரியும், ஓடர் தெரியும். என்ன, முதல்ல இந்த அலசன்களை பார்த்தோம்னா முதல்ல ஃப்ளோரின், அடுத்தது குளோரின், அடுத்தது என்ன செஞ்சிருக்கும், புரோமின் என்ற அடிப்படையில் இருக்கும். அப்போ இது மின்னேற்றன்மை வித்தியாசம், மின்னேற்றன்மை அளவு எவ்வளோ இருக்கும், இப்படி பார்க்கும்போது கூடிக்கொண்டு போகும். இப்படி பார்க்கும்போது மின்னேற்றன்மை கூடிக்கொண்டு வரும். மின்னெதிர் தன்மை கூடும், ஆனா இங்க என்ன இஷ்யூன்னு சொன்னா, இங்க சரி இது F, இந்த ஒரு F இருக்குது, இது Cl இருக்கு, Br இருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்க இப்ப கார்பனே இருக்கிறபடியால இதுக்கும் எடுத்துடலாம், ரைட். மின்னேற்றன்மை வித்தியாசம் வந்து இது ரெண்டையும் இந்த அடிப்படையில் வச்சு எடுத்துடலாம். ஆனா இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு CF இருக்கு, இங்கேயும் F இருக்கு, ரெண்டுமே F இருக்கு. ஆனா இந்த கார்பன்ல இருக்கிற பிணைப்பு பார்த்தோம்னு சொன்னா இது மும்மை பிணைப்புல உள்ளது, இது அதாவது இரட்டை பிணைப்புல உள்ளதாக இருக்குது. ஆகவே இங்க கலப்பு மிக முக்கியமா இருக்கு. அப்ப இங்க வந்து இதுல வந்து என்ன, sp3 கலப்பு வருது இல்லையா, அதுல 2 பாண்டுன்னா sp கலப்பு வருது, சரிதானே, sp கலப்பு வருது. இதுல வந்து என்ன இருக்கு, sp2 கலப்பு வருது, சரியா. அப்ப அப்படி வரும்போது இந்த sp கலப்பு வந்து என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இதண்ட பொன் நீளம் வந்து குறையும். பொன் நீளம் இதுக்கு குறைய வெளிக்கிடும் போது இவருக்கு இருக்கிற மின்னழுத்தன்மை வித்தியாசம் வந்து எங்களுக்கு என்னவா இருந்திருக்கும், கூடவாக இருக்கும். அந்த பொன் நீளம், அதாவது அடுத்தது பார்க்கணும்னு சொன்னா பிணைப்பு நீளம், இது ரெண்டையும் வச்சுத்தான் நாங்க இதை இப்போ ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவைக்குள்ள வந்துட்டோம். அப்ப இந்த அடிப்படையில் நம்ம ஒழுங்குபடுத்தி போட்டு கேள்விக்கு போனோம்னா ஈஸியாக இருக்கும் என்று பார்க்கலாம். அப்ப இப்ப முதல்ல பார்ப்போமே, இப்ப வித்தியாசம் எதுக்கு குறைந்தது என்று பார்த்தோம்னா இது ரெண்டு அடிப்படையும் வந்து இவருக்கு தான் குறைஞ்சதா இருக்கு இல்லையா. அப்ப முதலாவதே நாங்க ஏபின்னு போட்டிருக்காங்க இல்ல, அப்ப நேரம் எழுதலாம். அப்ப CH2Br தான் குறைஞ்சது, பிடிச்சிட்டோம். அதாவது இவர் எடுக்கலாம், அதையும் எடுத்துடலாம், அதை நேரடியாக எடுத்துடலாம், இந்த காரணத்தை வச்சுக்கோங்க. அப்ப CHCl எடுத்தாச்சு, ரைட். அடுத்தது யாருன்னா
இவர்ல இவரான்னு பார்த்தோம்னு சொன்னா இப்போ பொன்னீளம் வந்து இவருக்கு கூட, இவருக்கு குறைவு. அப்ப இந்த அடிப்படையில மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் சொன்னா பொன்னீளம் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதால இவருக்கு என்ன செஞ்சிருக்கும், இதுக்கு வந்து கூட இருக்கும், இதுக்கு குறைவாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இங்க பாருங்க, அப்ப என்ன வரும், CH2 CHF அதுக்கு CH ட்ரிபிள் பாண்ட் CH வரும். என்ன இப்படிதான் எழுதுறதுன்னா இதோட இணைஞ்சிருக்கும் சியோட. அப்ப இது H ஆக இருக்கும். ஆகவே எங்களுக்கு இதுக்கு வந்து உண்மையிலே விடை வந்து 4வது விடை இந்த விடையாக இருக்கு. 4வது விடை. இப்போ நாங்கள் கட்டாயமாக இதில் மின்னேற்றமை வித்தியாசம் எதுக்கு கூட அதிகரிக்கின்ற ஒழுங்க பார்க்கும்போது பிணைப்பு நீளமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் இந்த கேள்வியிலிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அடுத்தது 2023-24 MCக்கு 9வது MCக்கு என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா கேள்வி நீங்க பார்க்கலாம், ஸ்கிரீன்ல இருக்கு. மிதேன் சுயாதீன மூலிகை குளோரின் ஏற்றத்தாக்கத்தின் ஒரு சங்கிலி விருத்தி படிமுறை பின்வற்றில் எது வகை குறிக்கிறது. இப்ப இதுல வந்து கேள்வியை திருத்தமா வாசிக்கணும் என்றா, மிதேன் வந்து சுயாதீன மூலிகை குளோரினேற்ற தாக்கத்தின் ஒரு சங்கிலியாக விருத்தி அடைந்தார். சுயாதீனமாக மூலிகைத்தோட தான் மெதேன் தாக்கமடைகிற தாக்கத்தை தான் இங்க கேட்டிருக்காங்க. இப்போ சுயாதீன எல்லாமே பாருங்கன்னா 4 கேள்வியிலே 4ம் வந்து சுயாதீன மூலிகைத்தோட தாக்கமடையுது. ஆனா மெதேன் தாக்கமடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா, முதலாவது பார்த்தோம்னு சொல்லிங்கன்னா, முதலாவது பாருங்க CH3Cl பிளஸ் ஒரு சுயாதீன மூலிகம் வந்தா கட்டாயம் இவர் என்ன செஞ்சிருக்கார், அங்க இருக்கிற ஒரு HCl பிடிச்சி HCl வந்திருக்கும், வந்திருக்கணும், HCl வந்திருக்கும். அப்ப இது இப்படி வராது, அப்ப இது புல. இப்ப Cl பிளஸ் H வருது. ஆக இது வந்து முதலாவதுக்கு வந்து இது புள்ளியா வந்துடும். என்ன இது HCl வரணும். அதை எப்படி வரணும் என்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல இருக்கிற H ஒன்று கலந்து போய் இது சுயாதீன மூலியமா வந்துடும். இது CH3 வந்து ஒரு சுயாதீன மூலியமா வந்து இதை H கலட்டி விட்டுரும். ஆகவே அப்ப 3 இருக்கிறபடியா இதுல 2 என்று வரும். அப்ப இது HCl வந்திருக்கணும், இல்லாதபடியா இது பிள்ளையா போயிட்டு. ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது CH2Cl2 பிளஸ் சுயாதீன மூலிகம் Cl. அப்ப இதுல இருக்கும் என்ன செய்யும், கட்டாயம் ஒரு HCl கொண்டு போகும். அவர் கொண்டு போனாதான் அதுல இருந்து அவர் அதுல சேர்ந்து கொள்ள Cl2 பிளஸ் HCl. ஆகவே இது சரியானதான் வரும். அடுத்தது பார்ப்போம். அடுத்து வந்து இதுலயும் சுயாதீன மூலம், இது சுயாதீன மூலம், கட்டாயம் இதை தாக்க நடக்காது. இந்த சுயாதீன மூலிகையிலிருந்து குளோரினும் சுயாதீன மூலமா சேர்ந்து இஞ்சால தாக்கம் CH3 வருது, Cl வருது. இப்படி ஒரு தாக்கம் நடக்கவே நடக்காது. தாக்கம் இல்லை என்ற அரிது, இல்லை என்று சொல்வதை விட அரிது, அரிது. சரியா? இப்படி ஒரு நிலை வந்து மிக மிக அரிது. இது உறுதித்தன்மை இல்லாதது. அப்ப உறுதித்தன்மை இல்லை, இது நடந்தாலும் உறுதித்தன்மை அரிதுன்னு சொல்றதை விட உறுதி இன்மை, உறுதி இல்லை. இதோட சேர்வு வந்து உறுதியின்மை. அப்ப இது வராது என்றதை நாங்க அணுகி வந்தாலும் சொல்லலாம். 4வது பார்த்தோம்னு சொன்னா CH3 பிளஸ் Cl சேர்ந்து CCl4 பிளஸ் HCl இப்படி வராது. இந்த தொடர்ச்சியா டக்குன்னு எல்லாத்தையுமே மாத்தா, இதுல ஒரு ஸ்டெப் பண்ணும். அது CCl3 இது மூலிகமா வந்து இதுல இருக்கிற H ஒன்று சேர்ந்து HCl தான் வரும். அப்ப இது நடக்காது. சரிதானே? அதுவும் பிள்ளை. 5வது பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து என்ன இருக்குது, Cl சுயாதீனம் பிளஸ் Cl சுயாதீனம், இது Cl2, இது சரி. ஆனா இப்படி நடக்கும் தாக்கம். ஆனா கேள்வி என்ன கேட்டவங்கடா, மெதேன் சுயாதீன மூலிகை குளோரினேற்றம் அப்படின்னு இதுல ஒரு மெதேனே ஒன்றுமே இல்லை. அதனால இது விடையா வராது. ஆனா இந்த தாக்கம் நடக்கும், விடையா வரையில. விடைக்கு பிழையா இருக்கிறது வந்து இதுல மெதேன் சுயாதீனம் இல்லை. என்ன இல்லை, மெதேன் சுயாதீன சேர்வை இல்லை, சேர்வை இல்லை. அதனால பிழைய ஒழிய
மற்றபடி இந்த தாக்கத்தில் இது நடக்கும். ஆகவே விடை வந்து என்னவா இருக்கும் உங்களுக்கு? 2வது விடையா இருக்கும். விடை 2வது விடை. சரி, அடுத்த 10வது கேள்வி. தாக்கம் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் கேள்வியை. A2 சக B2 A2 B2 பரிசோதனை முறையாக துணியப்பட்ட வீத விதியானது வீதம் சமன் K செறிவு A2 என காட்டப்பட்டுள்ளது. இங்கு K வீத மாறிலிக்கும் தாக்கத்துக்காக பின்வரும் பொறிமுறைகள் முன்மொழியப்பட்டுள்ளன. ரைட். அதாவது A2A மெதுவானது, அடுத்த மற்றெல்லாம் விரைவானது. நீங்க அதை ஸ்கிரீன்ல பார்க்கலாம். A2A வந்து மெதுவானது, விரைவானது. அது A2A வந்து மெதுவானது, மற்ற எல்லாமே விரைவானது. 3 போட்டிருக்கு. மேற்குறித்த தாக்கம் தொடர்பாக பின்வரும் கூறுகள் சரியானது. 1,2 ஆகிய பொறிமுறைகள் மாத்திரம் வீத விதியினுடைய இசைகின்றன. 1ம் 2ம் வந்து மாத்திரம் தானா வீத விதிகளை இசைகின்றன. அடுத்தது 2, 3 ஆகிய பொறிமுறைகள் வந்து மாத்திரம் வீத விதியினுடைய இசைகின்றன. அடுத்த 1, 3 ஆகிய பொறிமுறைகள் மாத்திரம் வீத விதியினுடைய இசைகின்றன. பொறிமுறை எதுவும் வீத விதியுடன் இசைவதில்லை. எல்லா பொறிமுறைகளும் வீத விதியுடன் இசைகின்றன. ரைட். இதுல உண்மையாலே என்னத்தை இது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன்னா, இந்த வீத விதி எதுக்கு அடிப்படையா சாதகமா இருக்க மாட்டேங்க பாருங்க. இல்ல வேற ஒன்றும் இல்லை. A2 சகா B2 சேர்ந்து என்னவாம் A2 B2 வருது. இப்ப வீத விதி என்ன தாக்க வீத தொடர்ல நாங்க தாக்க விதத்தை ஏதாவது ஒன்று சார்பாக இல்லாட்டி 2வது சார்பாக எழுதி கொண்டு போகலாம். அதில் ஒன்றும் பிழை இல்லை. இப்போ நாங்கள் A சார்பாக எழுத போகிறோன்னு சொல்லிட்டோம்னா இப்போ A இது வந்து என்ன செய்ய போகுது? A2 வருது. A2 வருது. அப்போ இது தாக்க வீதம் என்னவா இருக்க போகுது? K இன்ட்டு A2 சார்பாக எழுதுறேன். ஏன்னா 1 அப்படியே போடுறோம். இதே அப்படியே எடுத்து நாங்கள் B2க்கு எழுதிவிட்டுடலாம். சரிதானே? B2க்கு எழுதலாம். தாக்குது. அப்ப இந்த K வந்து எதுல தங்கியிருக்கும்னு சொன்னா, K எதுல தங்கியிருக்க மாட்டோம்? ஒன்று வெப்பநிலையிலையும் சரிதானே? அடுத்தது மெதுவாக நடைபெறும் தாக்கத்திலும் தங்கியிருக்கும். அப்ப இதுல சொல்லப்பட்டதுல மெதுவாக நடைபெறும் தாக்கம் என்ன இருக்கு? 1லையும் இருக்கு, 2லையும் இருக்கு, 3லையும் இருக்கு. இப்ப மெதுவா மற்ற எல்லாம் விரைவா இருக்கு. அப்ப A2A வந்து கட்டாயமாக என்ன செஞ்சிருக்கும்? எங்களுக்கு தாக்க வீதத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே எல்லா பொறிமுறைகளும் வீத விதியுடன் அங்கும். அப்ப இதுல பெருசா நாங்க ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை. மெதுவான தாக்கமா இருக்கும். மற்ற வெப்பநிலை, இப்ப வெப்பநிலை பற்றியில எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆகவே எங்களுக்கு விடையை வந்து நாங்க 5வது விடையை நேரடியாக கொடுக்கலாம். இல்லை என்ன மெயினா யோசிச்ச விஷயம் அவங்க மெதுவாக நடைபெற தாக்கத்தில் தான் இந்த தாக்க வீத இந்த மாறிலி வந்து தங்கியிருக்கும். அடுத்து வெப்பநிலை தங்கியிருக்கும். வெப்பநிலை பற்றி சொல்ல அப்படியே நாங்கள் நேர மெதுவாக கொடுத்த தாக்கத்தை வந்து பார்க்கலாம். 3லையும் இருக்கபடியா நாங்கள் 5வது விடையை கொடுக்கலாம்.